வச்சுக்குவோம். இங்கே வேறு நினச்சி அது வேரியபிள் நினச்சிக்கிறீங்க, ஆனால் கிடையாது. வேறுங்கிறது அதோட ஐடியா, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி அதில் பார்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே இப்படி வச்சுட்டா கொஞ்சம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ எவ்ரிதிங் சீம்ஸ் டு ஒர்க் வெல். நம்ம இந்த இடத்துல ஹாய் பார்த்தா அந்த பிரமிடை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இதில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. நான் என்னன்னு சொல்லிடுறேன். நான் வந்து இப்போ வந்து ஸ்பேஸ் ஹாய் கொடுக்குறேன். ஓகேவா, எல்லோரும் பார்த்தோம் நான் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஹாய் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு வந்து அங்கே ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது, தெரியுதா? எனக்கு அங்கே வந்து வந்திருக்காது, ஸ்பேஸே வந்துருக்காது, தெரியுதா? அப்படியே தான் வந்துருக்கு. ஆனால் இங்கே வந்து அந்த எம்பிஎஸ்பி செமிகாலன் கொடுத்தா எனக்கு போகும், டெக்னிக்கலி வரும். ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம், தெரியுதா? ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்துருக்கு. இதுலேயே வந்து நிறைய பேர் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து தெரியுதா? ஏன்னா ஸ்பேஸஸ் கிடைக்கும். ஸோ HTML மட்டும் ஸ்பேஸுக்கான கோடு வந்து அந்த எம்பிஎஸ்பி செமிகாலன். Pasting the data. Light space on the design. Yes, தெரியுதா? ஸோ அப்போ அந்த எம்பிஎஸ் பீஸ் இருக்கணும் நினச்சப்போ வேறு ஏதாவது தப்பாக அடிச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கன்ஃபியூஷன் குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். டாலர் ஸ்பேஸ் பதிலாக எஸ்பி வச்சுக்கலாம். ஓகேவா, எஸ்பினா ஸ்பேஸு, அது வந்து அதுக்குள்ள நான் எம்பிஎஸ்பி செமிகாலன் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ நான் டாலர் எஸ்பி கொடுத்தா அத்தனை ஸ்பேஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி நான் வந்து ப்ளஸ்ஸை பிரிண்ட் பண்ணுவேன். ப்ளஸ் தான் அந்த மாதிரி இது பண்ணுவோம். அது வந்து டாலர் பிஎல் வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து பிஎல்லை பிரிண்ட் பண்ணால் எனக்கு வந்து ப்ளஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து நான் சொன்ன இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஆஸ் வேரியபிள்ஸ் என்னால் பிரிண்ட் பண்ண முடியுதான்னு இட் ஷுட் பி வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்காயில் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா டாலர் எனக்கு வந்து 3 ரோஸ்க்கு பிரிண்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு 3 ஸ்பேஸ் வரணும், அப்புறம் ஒரு ஸ்டார், அப்புறம் 2 ஸ்பேஸ், அப்புறம் 3 ஸ்டார், அந்த மாதிரி வரணுமா. ஸோ I'm just going to try that. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாலர் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், மறுபடியும் ஒரு டாலர் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், மறுபடியும் ஒரு டாலர் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ப்ளஸ்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ டாலர் பிஎல் கொடுக்குறேன். ஓகே, இஃப் எவ்ரிதிங் இஸ் ரைட் திஸ் ஷுட் கிவ் மீ. ஓகே, ஸோ 2 ஸ்பேஸ் விட்டு ஒரு ப்ளஸ் வந்துருச்சு. இப்போ எனக்கு அதே வந்து 3 லைன்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ அதை நான் காப்பி பண்ணி I'm just going to give for 3 lines. பட் இங்கே பண்ணுறப்ப இல்லை ஆக்சுவலி I can do that, but I don't want to confuse you guys now. So இப்படி வச்சுக்கேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து ஒரு பிஎல்லாக மாற்றிக்கிறேன். அப்போ நீங்கள் டாலர் பிஎல் வச்சுக்கிறேன். அதே வந்து அடுத்த லைன் வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு பிஎல் வந்துடணும், இங்கே ஒரு பிஎல் வந்துடணும். அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் பிஎல் வரணும். கரெக்டாக 5 வரணும் மட்டும். ஸோ I just copy this and paste it twice. Okay, so hopefully we get a ஓகே. இப்போ என்ன பிரச்சனைனா ப்ளஸ் வந்து இதை விட அதிக ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இதில் 2 ஸ்பேஸ் கொடுத்தா தான் எனக்கு ட்ரையாங்கிள் வரும். அதனால் நான் இதில் டபுளாக கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் 2ஆக கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா எனக்கு 2 ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அப்போ ஐ திங்க் தட் ப்ராப்ளம் வில் பி சால்வ். வந்துருச்சா? மோர் ஆர் லெஸ் எனக்கு தேவையான பேர் வந்துருச்சா? மேபி 3 கொடுத்தா இன்னும் பர்ஃபெக்டாக வந்தால் வரலாம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை தட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்கன்னா கோடிங்கே ஆரம்பிக்கல. தெரியுதா உங்களுக்கு? நான் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப மோசமாக போகுது. கரெக்டாக நான் நினச்சது ஒரு மாதிரி ஆக்வர்டாக போகுது. கரெக்டாக தான் இருக்கா? இல்லை கரெக்டாக தான் இருக்கா? we just fix this. Okay, fine, we just fix to this. ஓகேவா? ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ எனக்கு என்னன்னா this is almost okay. இதை இங்கே பார்த்தா எனக்கு என்னன்னு பாருங்க, இங்கே வந்து 3SP பண்ணிட்டு ஒரு PL கொடுக்கணும், அப்புறம் 2 கொடுக்கணும், அப்புறம் 1 கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்பிஸ் வந்து நம்பர் ஆஃப் எஸ்பிஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. கரெக்டாக? அப்போ நான் வந்து இதை கிரியேட் பண்ணேன். நான் வந்து அந்த ஸ்ட்ரிங் பில்டர் பண்ண போகிறேன் இல்லையா? அதை வந்து நான் முதல்ல என்ன பண்ணேன், அந்த நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி பண்ணேன். அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு கிரேசியான லூப் வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ என் லூப் நான் எப்படி யோசிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 3 இருக்கணும், அப்புறம் 2 இருக்கணும், அப்புறம் 1 ஆகணும். கரெக்டாக? ஸோ டாலர் NSP அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ். ஓகேவா? முதல்ல எனக்கு 3 இருக்குது. கரெக்டாக? ஸோ ஈக்குவல் டு 3 கொடுத்தாங்க. Y அதே மாதிரி டாலர் I வந்து டாலர் I ஈக்குவல் டு 1 கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே என்ன கொடுப்பேன், டாலர் I லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு
டாலர் NSP கரெக்டா? இப்போ கொடுத்துட்டு இங்கே ஆல்ரெடி எப்படி doing தெரியுது நான் எல்லாத்துக்கும் பார்க்க முடியல. இங்கே வந்து நான் அந்த ஸ்பேஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டாக. அப்போ ஹவு கேன் ஐ பில்ட் ஸ்பேஸ்? ஐ ஹேவ் அ வேரியபிள், அதுக்குள்ள அப்பெண்ட் பண்ணிட்டே வரணும் கரெக்டாக. ஸோ நம்ம சிஎல் பண்ண போகிற வேரியபிள், லெட்ஸ் நம்ம சிஎல் பண்ண போகிற வேரியபிள் வந்து டாலர் ஸ்பேஸஸ் வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் அதை எம்டியாக வச்சுக்குவோம். இப்போ வந்து அதுக்குள்ள நான் வந்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் அப்பெண்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா டாலர் ஸ்பேசஸ் ஈக்குவல் டு டாலர் ஸ்பேசஸ் ப்ளஸ் இது ப்ளஸ் கிடையாது, இது டாட் வைக்கணும் ஓகேவா. ப்ளஸ் போட்டால் ரெண்டு ஸ்ட்ரிங் சேரும், பிஹெச்பியில் டாட் வச்சா ரெண்டு ஸ்ட்ரிங் சேரும். டாட் டாலர் எஸ்பி புரியுதா? ஸோ முதல்ல ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகும், அப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் ஆட் ஆகும், அப்புறம் 3 ஸ்பேஸ் ஆட் ஆகும். ஸோ இப்போ இந்த லூப் முடிகிறப்ப 3 ஸ்பேஸ் இருக்கும். நான் முடிச்சோடனே இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் ஸ்பேசஸ் கொடுத்துக்கலாம். கரெக்டா? Does it make sense for you guys? புரியுதா? கவனிங்க, புரியலனாலும் force yourself and listen. ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா இதே ஸ்பேசஸ் நான் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 3 எக்கோயும் நான் லூப்ல வைக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணணும், இது நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகிறப்போ இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இங்கே வந்து பிஹெச்பி அப்படியே ராகுல் வேக்குள்ள இஃபுக்குள்ள வந்துடும், இஃபுக்குள்ள ஒயிலுக்குள்ள இருக்கும். தெரியுதா? இது வந்து நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கோட் பண்ணுறப்போ. ஸோ நான் எழுதுறது எல்லாமே இந்த இஃபுக்குள்ள வருதுன்னு எனக்கு தெரியும். இங்கே வெளில போயிட்டு இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்குன்னு தெரியும். 1000 லைன் 2000 லைன் கூட போகிற பேர் இருக்கும். இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கேண்டா ஸ்டைல் இன்டென்டேஷன் வந்து நம்ம ரொம்ப எழுதணும்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா இது மொத்தமாக ஒரு லூப்புக்குள்ள இருக்கணும் கரெக்டாக. அந்த லூப் என்ன பண்ணால் என்எஸ்பியை குறைச்சிக்கிட்டே வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ஒரு வைல் லூப்புக்குள்ள போடுறேன். வைல் டாலர் NSP is greater than 0. ஓகேவா? NSP வந்து நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து 0 விட பெருசாக இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு வந்து இது நடக்கும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. ஓகே, புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? உங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும். டோன்ட் பி வரியில் கூட ஜஸ்ட் ட்ரை டு கெட் an idea of what I'm doing. இப்போ இஃப் ஐ ரன் எனக்கு என்ன வரும்னா நான் வந்து ப்ளஸ்ஸுக்கு வந்து எந்த கோடுமே போடல. ஸோ ஒரு ப்ளஸ் தான் பிரிண்ட் ஆகணும். பட் இந்த மாதிரி ஸ்பேசஸ் வந்து எனக்கு ப்ளஸ் பிரிண்ட் ஆகணும். ஆனால் அதுக்கு வந்து நான் டாலர் NSPயை குறைச்சிக்கிட்டே வரணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதை பண்ணி முடிச்சோடனே டாலர் NSPயை குறைச்சிடுறேன். டாலர் NSP ஈக்குவல் டு டாலர் NSP -1. நம்ம இது வந்து +1 கொடுத்தா அப்போ -1 கொடுக்கறனால குறைஞ்சிட்டு வரும் ஸ்பேசஸ். ஸோ ஷால் வி ட்ரை வெதர் இட் ஒர்க்ஸ் ஆர் நாட்? சம் மிஸ்டேக் ஏதோ சொல்லி பண்ண முடியும். இன்ஃபினிட் லூப்பில் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே இன்ஃபினிட் லூப்பில் மாட்டிக்கிச்சு. இங்கே டாலர் ஐ ப்ளஸ் ஐ கொடுக்கல பார்த்தீங்களா? தெரியுதா? ஸ்பேஸ் வந்து இப்போ குறைஞ்சிட்டே வந்துருச்சா? ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஸ்பேசஸோட பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா எப்பயுமே 3 தான் பிரிண்ட் ஆகுது. 3 பிரிண்ட் ஆகக்கூடாது. நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கணும் அதில் பிரிண்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ நான் இதை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வந்து int of percent int of post தானே, post of where தானே, where மாற்றேன். அப்போ எனக்கு இது என்ன ஆகணும்னா நான் இப்போ வந்து 7 கொடுத்தேன்னா 7 ரோக்கு அந்த பிரமிட் பில்ட் ஆகும். வந்துருச்சா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1 சால்வ்டு. இப்போ வந்து நம்பர் ஆஃப் ப்ளஸ்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். ஒவ்வொரு லைனுக்கும் 2 ப்ளஸஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதை மட்டும் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சது. இது கீழே இன்னொரு லூப் போட்டு லூப் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ப்ளஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பேசஸ்ன்னு கொடுத்தோமா அதே மாதிரி டாலர் ப்ளஸஸ்ன்னு கொடுத்தோம். டாலர் ப்ளஸஸ் ஈக்குவல் டு எம்டி. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இங்கே பண்ணதுக்கு அது ரிவர்ஸ் பண்ணிருக்கோம். சரி, எனக்குமே ஒரு ஐடியா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து உங்ககிட்ட சொல்லி கொடுக்க என் மைண்ட் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு. இப்போ வந்து I is less than or equal to NSP will that work out? No. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டைம் வந்து நம்பர் ஆஃப் ப்ளஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ எப்போ NSPயை வந்து ஹையஸ்ட் நம்பர்லேருந்து குறைச்சிட்டே வந்துடுவோம். அந்த மாதிரி ஒன்றை வந்து 0 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இன்னொரு வேரியபிள் வச்சுக்கலாம். டாலர் நம்பர் ஆஃப் ப்ளஸ் NPL ஈக்குவல் டு 0. முதல்ல 0 ஆரம்பிக்கணும். சாரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ளஸ் இருக்குல்ல 1 ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு டைம் இது பிரிண்ட் ஆனோடனே டாலர் NPL வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஸோ டாலர் NPL ஈக்குவல் டு டாலர் NPL +1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா NPL நம்பர் ஆஃப் இதை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். டாலர் NPL இந்த மறுபடியும் டாலர் ஐ வந்து இது பண்ணிக்கலாம். டாலர் ஐ ஈக்குவல் டு
வந்து 1 பண்ணிடலாம் திரும்ப. ஏன்னா இது வந்து 1லேருந்து இன்க்ரீஸ் ஆகி அது அப்படியே ஒரு பெரிய நம்பர் இருக்கும். ஸோ திரும்ப நான் அதை வந்து 1 பண்ணிக்கிறேன். இப்போ 1 பண்ணிட்டேன். நம்ம இங்கே வந்து NPL ரன் பண்ணுறோம். ஆனால் ஸ்பேசஸ் பதிலாக ப்ளஸஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். டாலர் ப்ளஸஸ் டாலர் ப்ளஸஸ் டாலர் PL. கரெக்டாக ஒவ்வொரு ப்ளஸ்ஸாக ஆட் ஆகிட்டே வரும். ஸோ ஐம் நாட் ஷுர் இட்ஸ் கோனா ஒர்க். லெட்ஸ் செக் இட் அவுட். ஒர்க் ஆச்சுன்னா கிரேட். இல்லைனா மறுபடியும் யோசிப்போம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட் டைமே ஒர்க் ஆச்சுன்னா நம்ம ஆச்சரியம் பண்ணுவோம். இல்லை PL போட்டோம். இங்கே வந்து ப்ளஸஸ் கொடுக்கல. ஓகே ஆக்சுவலி n + 1 கொடுக்குறா + 2 கொடுக்கணும். 2 ஆட் ஆனால் தான் நமக்கு அந்த இது வரும். ஸோ லெட்ஸ் ட்ரை நவ. 7 கொடுத்து வந்துச்சா? ஓகே புரிஞ்சிருச்சு எப்படி பண்ணுன்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக நான் டீச் பண்ணுறது புரியல தானே? புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இது இப்படி இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் நான் சொல்லி கொடுத்தோன்னே புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஃபார் மோர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து அவுட்புட் ப்ளேஸ் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே இது பண்ணிடலாமா? ரெடி?